வந்து காவிய குருவோட சுட்டி மகளுடைய ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு டிஃபன் மாதிரின்னு வச்சுக்கலாமே சிம்பிளா. ஒயிட் சாஸ் பாஸ்தா. அது இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறா. செஞ்சு எங்களுக்கு டேஸ்ட் கொடுக்க போறா. அது வந்து பாஸ்தா. இது வந்து இப்ப வேக வைக்க போறோம். வாங்க வேக வைப்போம். இது நீ அடிச்சுக்கீங்களா? சொல்ல வந்துட்டேன். வெங்காயம், இதுக்கு தேவையான பொருட்கள் இன்கிரீடியன்ட்ஸ். வெங்காயம், பூண்டு, மைதா மாவு. வேற அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ். அத காட்டுங்க பாப்போம். நான் சரியா அரைக்கல பாரு. நல்லா காட்டுங்க. ரைட். சில்லி ஃப்ளேக்ஸ், மைதா மாவு, வெங்காயம், பூண்டு. காவியா சமையல் நடக்கா? ஆமா. ரைட்டு. அடுத்து என்னது உருக்க போற? அடுத்து வந்து உருக்கல ஒயிட் சாஸ் பண்ண போறேன். வெண்ணெயை கையில எடுத்த பிறகு ஆமா அதான் பண்ண போறேன். அம்மாட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்துடுறேன். அது உனக்கு தான் தெரியும். ஒரு ஸ்பூன் போடு. அது 50 கிராம் தான் வாங்கியிருக்கேன் அப்பா. சரி வந்து எடு. வெண்ணெய் போதுமா? வெண்ணெய் எனக்கு என்ன தெரியும் வெண்ணெய்? இப்ப நான் உன வெண்ணெய்னு சொல்லலப்பா. நான் ஒண்ணே வெண்ணெய்னு சொல்லல, அத வெண்ணெய்னு சொன்னேன். இம்மா கிண்டு இது வேணும். இப்ப வெண்ணெய் யாரு நீங்களா அவளா வெண்ணெய்? அதுதான் வெண்ணெய். நான் ரெண்டு பேருமே வெண்ணெய் இல்ல. சரி சொல்லு இது வேணும். கரண்டி எந்த கீழ இருக்குல்ல எடுத்துக்கோ. அது எடுத்துக்கோ. ஓகே. இப்போ நல்லா இது உருகணும். ஆமா உருகணும். இப்போ வந்து பூண்டு. வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டுன்னு சொல்லலாம். வெள்ளை பூண்டு. எப்படி மத்தட்ட? அப்படிதான். வெங்காயம். ஃபுல்லா தட்டு ஃபுல்லா இது பண்ணி விடு. அது அவளுக்கு தான் தெரியும். அவ தட்டுவா. இதுக்கு உனக்கு வந்து சைடு டிஷ் என்னடா? சைடு டிஷ்ஷா? பாஸ்தாவே மெயின் டிஷ் தான். அதுவே சைடு டிஷ் மாதிரி தான் சாப்பிடுவேன். சைடு டிஷ் ஒன்று அப்ப தயார் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? அது இப்போ கடையில் சொல்லுவேன். அடுத்து வந்து மைதா மாவு 1 ஸ்பூன். ரைட்டு. இல்ல போதுமா? போதும். மைதா வேற. அத கிண்டணும். கிண்டு. பசும்பால் நீ தான் வச்சிருக்கியா? சரி. உனக்கு வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் சைட் டிஷ் அப்பா ரெடி பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதை பூரா நம்ம உறவுகளுக்கு நான் காட்டு வரேன். இந்த பாருங்க உறவுகளே, காவியாளுக்குள்ள சைட் டிஷ் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் காவியாளுக்குள்ள சைட் டிஷ் பூரா. காவியாவுக்குள்ள சைட் டிஷ்ஷை பாருங்க. வண்டு. இதை பூரா காவியாளுக்கு கடைசியில் பொறிச்சு கொடுத்துட வேண்டியதான் எண்ணெயில் போட்டு. அடுத்து என்னதுப்பா? பால் 1 கிளாஸ் பால். பாலா? எண்ணெயா ஊத்த போற? கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கட்டி பிடிக்காம கிண்டணுமோ? அப்படியே குண்டு ஊத்து. பால் ஊத்து. மெதுவா. இது அடுப்புல சிந்தாம கிண்டு. இது பொங்கி வருதாடே? அம்திட்டா. அது பொங்கி வருது. அம்திட்டா. சரி. ஆமா. என்ன பண்றப்பா? எடுக்க வேண்டாம். நல்லா இருக்கு பார்க்க. சாப்பிடவும் நல்லா இருக்கு. காவியா வண்டு அங்கிருந்து அழுதுடா. இலை உள்ள விழுந்துடாமடா. இலை வண்டை கிண்ட சேர்த்துக்கிட்டு நீ எவ்வளோ கிண்டிடாத. நல்லா அந்த வண்டு கிண்டு விழுந்துடாம பார்த்து பண்ணுன்னா. வண்டு விழுந்தாலும் இவ்வளோ சத்து தாண்டா. சாப்பிடலாண்டா. சேர்த்து போட்டு சாப்பிட்டா நல்லது தான். சத்து தான். இங்கே வாங்க உறவுகளே, சின்ன பிள்ளை அவளுக்கு தெரிஞ்ச ஒரு டிஷ்ஷை பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ அம்மா என்ன பண்ணுதான்னு பாருங்க.
அவங்க அம்மா என்ன பண்ணுதாக பற்றியில வணக்கம் உறவுகளே. சாப்பாடு நடக்கு. எனக்கு பசிக்குது, ஆள் ஒரு மாதிரி இருப்பேன். நீங்க வேலை ரொம்ப பார்த்ததுனால கடைசி வெள்ளிக்கிழமைனால வேலை, கடைசி வெள்ளிக்கிழமை நாளைக்குனால இன்னைக்கு வீடு துடைக்க விளக்க வேலை பார்த்ததுனால டயர்ட் ஆயிட்டேன். ரைட், சாப்பிடு 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 சாப்பிடு. இந்த பாஸ்தா எப்படி எடுக்கணும்? வரவேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டா. என்னடா நான் ஒன்று இப்போ தான் பெருமையாக பேசினேன். சின்ன பிள்ளை அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாஸ்தா வெந்துருச்சு, அதை எப்படி எடுத்து வைக்கணும்னு கேட்டேன். இதுதான் இருக்கு. அது எப்படி போகும்? அடுத்து உப்பு. உப்பு பாஸ்தாவை நல்லா இது பண்ணியாச்சு, இருத்தாச்சு இல்லை என்ன? உப்பு போடுறேன் பாரு. போடு போடுப்பா போடு. உப்பிட்டவரை மறக்கக்கூடாதுடா என்ன? ஐயோ போட்டு போடு. நடக்கட்டும். அதுக்கு என்ன செய்ய? அது கட்டியா இருக்கு, இதாக தான் ஆகும். அதிகமாக உப்பு போட்டு நீ என்ன சாப்பிட போற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அந்த உப்பு என்ன பண்ண? எந்த உப்பு? எக்ஸ்ட்ரா இங்க இருக்குல்ல. அது என்ன செய்ய முடியும்? சும்மா நீ தானே சாப்பிட போற, சாப்பிடு. நான் எப்பா என்ன செய்ய? கவக்கணும் விழுக்கா என்னடா செய்ய முடியும்? அதுக்காண்டி திருப்பி இந்த இந்த புறத்தையும் அதில் இது சிங்கில் கொட்டிட்டு போகிற என்ன முடியுமா? நாங்கள் சாப்பிட்டா சரிங்களா, நீ தானே சாப்பிட போற சின்ன பிள்ளை. ஒன்றும் இல்லை, உடம்புக்கு ஆகாதுங்கயா. ஒன்றும் ஆகாது. சரி அடுத்து வந்து பாஸ். மெதுவா சுடும். அதை வந்து அதில் போடணுமா? கொண்டு அப்பா வேணா போடுது. பார்த்து ஃபோன் இருக்கு இந்த பக்கம். இதுல போடணும். எதில் போடணும்? இதுல போடணும். ரைட். இல்லை அப்படிதான் அப்படிதான். அடுப்பு கவுந்துரா, இது அந்த பாத்திரம் கவுந்துராம கிண்டு என்ன? இல்லை இப்போ வேணா பிடிச்சிக்கோ, சுடாது. பிடிச்சி சுடாது. நல்லா கை நல்லா சிக்கன் பிடிச்சி நல்லா எல்லா பக்கம் ஆகாம நல்லா கிண்டு. அப்படிதான். கொஞ்சம் அந்த புதரை கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே. தள்ளி போயிடுச்சு. அது அம்மாட்ட வந்து வருது, நான் என்ன பண்ண முடியும்? அம்மாவுக்கு அப்படியா இருக்கு? ஆமா, சின்ன வயசுல அம்மாவுக்கு அப்படித்தானே இருக்கும். இப்போ எப்படி இருக்கு அதை சொல்லு. சின்ன வயசுல பேசாத. சூப்பரா பண்ணிட்டியாடா காவியா. அந்த டிவியில் போட்ட மாதிரி பண்ணிட்டேன்னு. ஆனா ஒயிட் சாஸ் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கலாம், இல்லை பாஸ்தா கம்மியா போட்டுக்கலாம். சரி ரைட். ஃபர்ஸ்ட் தானடா, அடுத்து பார்ப்போம்ல. அடுத்து நல்லா பண்ணுவோம்னா. சில்லி ஃபிளேக்ஸ் எப்படி போட? கைட்டு எடுத்து போடவா? காட்டு என்ன காட்டு. இப்படி தட்டிடுறா. ஒன்று தட்டி ரொம்ப வந்துடாதா? தட்டி சும்மா அதெல்லாம் ஒன்று. அவ்வளோதான். அவ்வளோதானா? வேற தண்ணி சேர்க்க வேண்டாம்ல. தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். எங்கே போச்சு கேரண்டி? எங்கே வச்ச? அங்கே இருக்குவாரு. பாருங்க எப்படி இருக்குது. உங்கள் புதரை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. நல்லா கிண்டு. அந்த வத்தல் வந்து எல்லா பக்கம் போடணும்ல. நான் முறையா தனியா இப்படி பண்றேன். சூப்பர்டா. பண்ணதே கிடையாது நான். ஸ்நாக்ஸ் பண்ணிருக்கேன், அதுவும் அடுப்பு யூஸ் பண்ணி பண்ணதில்ல. அப்படியா? அடுப்பு யூஸ் பண்ணது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கேன்னா அப்பாக்கு வந்து ஹாட் வாட்டர் வைக்கிறது. வெண்ணி தண்ணி தான் வைப்பேன்னா. ஐயோ இதோட வண்டு பறக்குதே. அது ஒன்றும் செய்யாது. ஓகே, இப்போ என்ன பண்ண? ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிட்டு விடு அப்பா கொண்டு விடு. நீ விடு. எடுத்துடலாம். இது ஒரு தட்டில் வைக்கணும். இல்லை அப்படியே வச்சு சாப்பிடணும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து அம்மாவும் அப்பாவும் டேஸ்ட் பண்ணாங்க. போதுமாப்பா? வேற ஒன்று போதும். இப்போ நல்லா வந்துருக்கும்ல. சரி, இது அடுப்பு ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டியா? டெஸ்ட் எலியா? ஆமாம், நான் முதல் வாட்டி சமைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கிறது சோறு, பருப்பு குழம்பு. அதை வச்சு டேஸ்ட் பண்ணிப்பாரு. சம்சா வாங்கிட்டு சமோசா வச்சு சாப்பிடுவேன். உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சூப்பராக இருக்கு. என்னாச்சு? உப்பு அதிகம். மற்றபடி எப்படி இருக்கு? சூடாக இருக்கா? சூடாக இருக்கு. உப்பு அதிகம். அதான் பார்த்தேன் இல்லை எப்படி விழுந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ல சின்ன பிள்ளை ஏதாவது பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணிட்டா. காலையா கலக்கிட்டா. நீ டேஸ்ட் பண்ணு. உங்களுக்கு தான் அதிகமா தெரியுது உப்பு. ஓகே, ஓகேவா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குடா. இதே மாதிரி சின்ன பிள்ளை பண்ற வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நான் வந்து அடுப்பு கிட்ட பண்ணும்போது அப்பா பக்கத்துல இருந்ததுனால தான் நான் பண்ணேன். அது மாதிரி நீ சின்ன குழந்தைங்க யாராவது பண்ணீங்கன்னா பக்கத்துல யாராவது கூட இருங்க. காலையில் சாப்பிடுப்பா.
நல்லா இருக்கா? நல்லா திருப்தியாக உட்காந்து சாப்பிடு. உறவோட சொல்லிட்டு சாப்பிட்றான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்க ஆதரவை எங்களுக்கு என்னைக்கும் கொடுங்க. நன்றி நன்றி நன்றி.